ஓடிபி திரைப்படம் முழுநீள திரைப்படம் உங்களோட நகைச்சுவைக்கு அடுத்ததான் நீங்கள் ஒரு முழுநீள திரைப்படம் எடுக்கிறதுல கால் தடம் பதிச்சிருக்கிறீங்க. ஸோ ஓடிபி திரைப்படத்தில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க டேரக்டர்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஓடிபி பற்றி 2-3 வசனங்கள். அப்போ நான் யூடியூப்பில் செய்து கொண்டு வந்துட்டு அப்போ முதல்ல வந்து சினிமாவில் வந்து ஒரு சினிமா ரசிகன் நான் படங்கள் பார்க்குறதுல வந்து நாங்கள் விமர்சிப்போம். இந்த படத்துக்கு இப்படி செய்திருக்கலாம், இப்படி செய்திருக்கலாம், இது நல்லா இருக்குது, இந்த இடம் நல்லா இருக்குது, அப்படி மாறி இருக்கும் அப்படின்ற மட்டும்தான் சினிமா சம்மந்தமான அறிவாக இருந்ததே ஒழிய அதை விட கூட போகலை. ஆனால் வந்து கதைகள் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கதைகள் கொடுக்க வேணும் அப்படின்றதில் வந்து ஒரு ஆர்வம் மட்டும் முதல்ல இருந்தது. அப்போ யூடியூப்லேருந்து நாங்கள் செய்ய நிறைய பேருங்க வந்து சேர்ந்தாங்க, எங்களை மாதிரியே யோசிக்கிறவங்க வந்து சேர்ந்தாங்க. அப்போ அதுக்கப்புறம் நாங்கள் யோசித்தோமே நாங்கள் ஒரு படம் ஒன்று நாங்கள் எடுக்கலாம் என்ற மாதிரி யோசித்து இப்போ எங்களை யூடியூப்பில் வந்து காசையும் சேர்த்து அதை விட வந்து மற்ற அவங்களோட உழைப்பு இருக்குது. நிறைய பேர் எடிட்டர், கேமராமேன், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வாங்காமல் வேலை செஞ்சாங்க. கதையை சொன்னேன், அவங்க பிடிச்சிருந்தது. அப்போ கேமராவிலேருந்து கேமரா எக்யூப்மெண்ட்ஸ், லைட்டாக எல்லாமே வந்து டிலூசன்னு சொல்லி அவர் கனடா லண்டன் போயிட்டார். அப்போ அவர் தான் எங்களுக்கு வந்து அது ஃபுல்லாக தந்தவர், பேமெண்ட் ஒன்றுமே இல்லாமல் தந்தவர். அப்போ அப்படி அவ்வளவு இருந்தபடியே தான் இன்றைக்கி இந்த படம் வந்து நான் அவ்வளோ உருவாக்கி கொண்டு வரக்கூடிய மாதிரி இருந்தது. ஹலோ மச்சான், பயங்கர விசிறா கிடக்கடா, ஒரு ட்ரிப் போமா?